அதெல்லாம் வேணாம். நான் சொல்ற மாதிரி சரி. எல்லாரோட ஃபேவரட் டிஷ் அது சிக்கன் 65. அதுதான் நிறைய பேர் பண்ணிருக்காங்களே. சிக்கன் 65ஓட வேல்யூ என்னைக்குமே குறையாது. நீ உன்னோட ஸ்டைல்ல பண்ண போற. சரி, உன்னை நம்பி நான் இந்த டிஷ் செய்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 65க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன், 1 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 கப் தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போது சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறனால நம்ம சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் கலருக்காக. அடுத்து மல்லித்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது அந்த சிக்கனோட வேகும்போது அது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போது நல்லா மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். இது மினிமம் 1 hour ஊறட்டும். இப்போது சிக்கன் 1 hour ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் சூடானதும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இதெல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்து பிளேட் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் 65 எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.